ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்னா என்ன? யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கா? மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுன்றத நம்ம இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பார்ப்போம். ஸோ, நம்ம எப்படி காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறோமோ, விக்கிறோமோ, அதே மாரி தான் ஷேர் மார்க்கெட்லயும். இங்க ஷேர்ஸ வாங்குவோம், விப்போம். அங்க மாரியே இங்கேயும் ஷேர்ஸ வாங்குறவங்களும் வருவாங்க, விக்கிறவங்களும் வருவாங்க. இவங்கனால தான் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகுது. அதே மாரி இந்த ஷேர் மார்க்கெட்ட நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ன்னு சொல்லுவோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். எல்லாம் ஓகேடா. நான் நேர்ல போய் காய்கறி வாங்குனேன், வித்தேன். ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்படி நான் நேர்ல போறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் 2 கம்பெனிஸ் இருக்கு. ஒண்ணு பிஎஸ்இ, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்னு வந்து என்எஸ்இ, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்தியால இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் இருக்கு. இவங்கள நம்ம நேர்ல போய் அப்ரோச் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி ஷேர்ஸ் வாங்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, யூசிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணி வீட்ல உட்காந்தே உங்க ஷேர்ஸ வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். நெக்ஸ்ட் திங், இந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, டெய்லியும் பலாயிரம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆயிட்டே இருக்கும். யார்னாலன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ், அதாவது என்ன மாரி உங்கள மாரியான தனிப்பட்ட நபர்கள், அப்புறம் என்ஆர்ஐ, அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், அப்புறம் அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ், அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களா இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் டிஐஐ அண்ட் எஃப்ஐஐ. இவங்க யாருன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்கள பத்தி வர வீடியோஸ்ல நம்ம இன் டீட்டெயிலா பார்ப்போம். சரி, நான் சொல்லியிருந்தேன். பலாயிரம் கோடி ரூபாய் டெய்லியும் டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னு. அப்ப இந்த பணம் எல்லாம் சேஃபா? யாராச்சும் ஏமாத்திட்டா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் செபி இருக்காங்க. செபி யாருன்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்ட ரெகுலேட்டும் பண்ணுவாங்க. ஒருவேள உங்க ஷேர்ஸ்லாம் திருடு போயிட்டாலோ, இல்ல வந்துட்டு உங்க புரோக்கர் உங்கள ஏமாத்திட்டாலோ, நீங்க வந்துட்டு செபிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். செபி வந்து ஃபர்தரான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ புரோக்கர்ஸ பத்தி பார்ப்போம். புரோக்கர்ஸ் வந்து யாருன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருந்துப்பாங்க. இவங்க மூலியமா தான் உங்கனால ஸ்டாக்ஸ வாங்கவும் முடியும், விக்கவும் முடியும். நீங்க பண்ற ஒவ்வொரு ட்ரேட்லயும் வந்துட்டு இவங்க சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க டாடா கம்பெனில ஒரு 100 ஷேர் ரூ. 1000க்கு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 100 ஷேர் வந்து ரேட் ஏறி ரூ. 110 மாறிருச்சு. உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? ரூ. 100. இதுல ரூ. 10 புரோக்கரேஜ் கமிஷன் அண்ட் ரூ. 10 வந்து கவர்ன்மென்ட் டாக்ஸ் போகும். நீங்க சொல்றது எல்லாமே ஒரு தோராயமான கணக்கு தான். ஆனா ரியல் மார்க்கெட்ல அது வந்து நல்லா வேரி ஆகும். இது மாரி தான் புரோக்கரேஜஸ் ஒர்க் ஆகுது. இனி அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, பிரைஸஸ் எல்லாம் எப்படி ஏறுது, இறங்குங்கிறத இன் டெப்த்தா பார்க்கலாம். அன்டில் தென் பை பை கைஸ்.